புதிய தலைமுறையினுடைய நெறியாளரும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய சீனியர் எடிட்டருமாக இருக்கக்கூடிய திரு விஜயன் அவர்கள் கைது செய்யப்பட்டாரா? அதான் இன்றைக்கு முழுவதும் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பேசுபொருள். விஜயனை காவல்துறை சம்மன் கொடுத்து ஆஜராக சொல்லி இருக்கிறது. 2 நாட்கள், ஒரு நாள் இரவு விசாரணை முடிச்சு போனவரை திருப்பி போன் பண்ணி வர வச்சு விசாரிச்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலை, அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் காவல் நிலையத்தை, திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தை பத்திரிகையாளர்கள் முற்றுகையிட்டு சென்னை பிரஸ் கிளப்பை சேர்ந்த தோழர்கள், நிர்வாகிகள் எல்லாம் நேரில் சென்று ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு விஜயன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில என்ன நடக்குது? புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய நெறியாளர் விஜயனை காவல்துறை இவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவருடைய அலைபேசியை கைப்பற்றி விசாரணை நடத்தக்கூடிய அளவிற்கு அவர் என்ன சர்வதேச தீவிரவாதியா, பயங்கரவாதியா? என்ன நடந்துச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஒரே ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கு இவ்வளவு அட்ராசிட்டியா? இதைத்தான் நாம இன்னைக்கு இந்த விரிவாக இந்த வீடியோல பேச இருக்கின்றோம். வீடியோவுக்கு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, உங்க எல்லாருக்கும் தெரியும், ஊடக விவாதங்களில் நெறியாளர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் குறைந்தது ஒரு 2 நெறியாளர்கள் இருப்பாங்க. நீங்க புதிய முறையை பொறுத்தளவுல அதே மாதிரி விஜயன், அங்க கார்த்திகேயன், அதே மாதிரி அங்கே தங்கைகளும் பண்றாங்க. அங்க வந்து திலகவதி, அதே மாதிரி வேதவள்ளி போன்றவர்களும் அங்க என்ன செய்யறாங்க, நிகழ்ச்சிகள் செய்வதுண்டு. நான் சொல்றது நேர்பட பேசு விவாத நிகழ்ச்சியை மட்டும் சொல்றேன். நான் புதிய தலைமுறையினுடைய சீனியர் எடிட்டரா இருக்கும்போது நானும் அங்க நேர்பட பேசு நிகழ்ச்சியினுடைய நெறியாளராக இருந்தது உண்டு, உங்களுக்கு தெரியும். பொதுவாக நான் நெறியாளராக இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் சரி, அல்லது இப்ப நெறியாளராக இருக்கக்கூடிய சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியாவிலையும் ஆக்டிவா இருப்பாங்க. அவங்களுடைய பொலிட்டிக்கல் வியூஸ், அவர்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியாவில பதிவிடுவது உண்டு. நானும் பதிவிட்டிருக்கிறேன். அதுதான் பல நேரங்களில் என்னை போன்றவர்களுக்கு பெரும் சிக்கலாகவும் அமைந்ததுண்டு. உங்களுக்கு என்று எந்த அரசியல் பார்வையும் இருக்கக்கூடாது என்று ஒரு அழுத்தத்தை எங்கள் மீது கொடுப்பார்கள் அரசியல் கட்சிகள். ஆனா பல நண்பர்கள், நெறியாளர்கள் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பிறகு சோசியல் மீடியாவில தங்களுடைய தாங்கள் மனதில் நினைக்கக்கூடிய கருத்துக்களை கூட பகிர முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அது உள்ளபடியே ஒரு பெரிய கெடு வாய்ப்பு தான். அது என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு பார்வை உண்டு, அதை பதிவு பண்றக்கூடிய அளவுக்கு கூட ஒரு சுதந்திரம் இல்லாமல் தள்ளப்பட்டார்கள். ஆனா நண்பர் விஜயனை பொறுத்தளவுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து சோசியல் மீடியாவில கூட இருக்க மாட்டார். அவரு எந்த ஒரு அரசியல் கருத்தையும், சார்பையும் அல்லது விருப்பு வெறுப்பையும் எந்த இடத்திலும் வெளிப்படுத்தாதவர், சொல்லாதவர். நிகழ்ச்சி நெறியாள்கையில கூட புதிய தலைமுறை தொலைக்காட்சியா இருக்கட்டும், மற்ற தொலைக்காட்சிகளா இருக்கட்டும், நெறியாள்கை செய்யக்கூடிய எல்லா தோழர்களையும் சொல்றேன், அவங்க யார் ஆளுங்கட்சியோ அவங்களை நோக்கி கேள்வி கேட்பது உண்டு. சில நேரங்களில் எதிர்கட்சிகளையும் கேள்வி கேட்பது உண்டு. என் மனசுக்கு உட்பட்டு நான் சொல்றேன், யாரும் இங்க வந்து வட இந்தியாவில் இருப்பது போல அப்படி ஒரு சார்பு நிலையெல்லாம் எந்த நெறியாளர்களும் ஒரு பக்கம் முற்று முழுவதுமாக சாய்ந்ததில்லை. இவங்க எல்லோருக்குள்ளும் ஏதேனும் ஒரு அரசியல் பார்வை இருக்கக்கூடும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா முற்று முழுவதுமாக எந்த ஒரு நெறியாளரும் அப்படி போறது கிடையாது. குறிப்பா விஜயன், இந்த விவகாரத்துல விஜயன் வந்து துன்புறுத்தப்பட்டிருப்பதால நான் விஜயனை சொல்றேன். விஜயன் அப்படி எந்த இடத்திலும் அவருக்கான அரசியல் சார்பையோ அரசியல் விருப்ப வெறுப்புகளையோ பொதுவெளியில வைக்கிறது இல்லை. எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவர்களோடும் தனிப்பட்ட நெருக்கத்தை காட்டுவதில்லை. எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவர்களோடும் பகைமை பாராட்டுவதும் இல்லை. அவர் எங்களுக்கு, நானே பலமுறை அதை ஆச்சரியமா சொல்லுவேன், என்ன விஜயன் நீங்க அதிசயமா இருக்கிறீங்க அப்படிங்கிற அளவு கூட நான் அவர்கிட்ட வந்து கேட்டது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவரை கூட்டு போய் ஏதோ இந்த தாவேக ஆட்சிக்கு எதிராக சதி செய்தாருங்கிற மாதிரி, தாவேக ஆட்சிக்கு எதிராக ஆட்சியை கலைப்பதற்கு, ஆட்சியை வந்து இது பண்றதுக்கு, எம்எல்ஏக்களை குதிரை பேரம் நடத்துவதற்கு, இதுக்கெல்லாம் நடந்த சதி தொடர்பாக விஜயனிடம் விசாரிப்பதற்கு என்ன இருக்கு? என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, IPDS திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஒருத்தரை கைது பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், செந்தில் பாலாஜியோடு சேர்ந்து அவர் வந்து தாவேகா எம்எல்ஏவை இந்த பக்கம் குதிரை பேரம் நடத்தி வாங்க முயற்சித்தார்கள், குறிப்பா ஊத்தங்கரை எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்து உங்களுக்கு தெரியும். அதுல 3 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த IPDS திருநாவுக்கரசு யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு கருத்து கணிப்பெல்லாம் நடத்தி ஊடகங்கள்ல வெளியிடுறவர். கடந்த சில ஆண்டுகளா தான் ஊடகத்துல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அவர் அப்படி ஒரு ஆள் இருக்காருங்கிறது தெரியும்.
ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த காலகட்டத்தில் அவர் வந்து வர்றாரு நினைக்கிறேன். வந்து இப்படி அவர் வந்து ஊடகங்களுக்கு என்ன செய்யறாரு, பேட்டி கொடுப்பாரு அல்லது ஊடகங்கள் நடத்தக்கூடிய விவாதங்களில் ஓரிரு விவாதங்களில் கலந்திருக்கிறார். அப்படி ஊடக விவாதங்களை கலந்து கொள்ளக்கூடிய அவரு ஊடக நெறியாளர்கள்ட்ட நம்பர் வாங்கியிருப்பாரு, ஏதாவது தகவல் சொல்லுவாரு, பேசுவாரு. இது நடக்கக்கூடியது. எல்லா கட்சிக்காரங்களும் இதை செய்வாங்க. அப்படி இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு என்ன பண்ணிருக்கிறாரு, நெறியாளர் விஜயனுக்கு ஏதோ வாட்ஸ்அப் போட்டிருக்காரு. சொல்றாங்க, அப்படி காவல்துறை தரப்புல அப்படி சொல்றாங்க, வாட்ஸ்அப் ஏதோ போட்டிருக்கிறாரு. அவரு அதை பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் வருது, நீங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க? அப்படியா சார், ஓ சரி சார், அப்படியா சரி சார், மாதிரி ஏதாவது சொல்லுவீங்க. அதே மாதிரி விஜயன் ஓ அப்படியா சார்னு ஏதோ போட்டிருக்காரு பதில். இவ்வளவுதான். அவர் என்ன போட்டிருக்கிறாரு, ஏதோ வந்து தாவேகா எம்எல்ஏக்கள் ஒரு சிலர் வந்து தாவேகாவிலிருந்து விலகக்கூடும் என்பது போல அவர் ஒரு வாட்ஸ்அப்பை போட்டதாக ஒரு செய்தி வருகிறது. ஒரு பத்திரிகையாளருக்கு இந்த மாதிரி செய்தி வந்துச்சுன்னா அது பிரேக்கிங் நியூஸ். பத்திரிகையாளர், அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருக்கிறவங்க அதை எப்படி பார்ப்பாங்கன்னா, டக்குன்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் மனதில தான் யாரா இருந்தாலும் அணுகுவாங்க. அதுதான் அவங்க வேலை, டியூட்டி. ஓ அப்படியா சார், ரைட், ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க சார் கேட்பான் ஒரு பத்திரிகைக்காரன். அதான் கேட்பான். நீங்க பிஜேபில இருந்து யாராவது கூப்பிட்டு ஏதாவது ஒன்று சொன்னாலும் அப்படியா சார், என்ன சார், ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க சார்னு கேட்பான். திமுக சொன்னாலும் கேட்பாங்க. இப்படி இவருக்கு ஒரு வாட்ஸ்அப் வந்திருக்கு, இதுக்கு இவர் ஒரு பதில சொல்லியிருக்கிறார். அப்படியா சார், ரைட். இத வச்சுக்கிட்டு இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அனுப்பிய வாட்ஸ்அப்பின் அடிப்படையில் விஜயன் அவருக்கு பதில் சொன்னார் என்று சொல்லி விஜயனுக்கு சம்மன் கொடுக்குது தமிழ்நாடு காவல்துறை. வாங்க உங்ககிட்ட விசாரிக்கணும். விஜயனும் போறாரு. என்னைக்கு? நேற்று முன்தினம். இன்னைக்கு 17ஆம் தேதி. 15ஆம் தேதி விஜயனை கூப்பிடுறாங்க. 15ஆம் தேதி போறவரை இரவு ஒரு 10-11 மணி வரைக்கும் விசாரிக்கிறாங்க. இரவுலையும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு சரி ஓகே நீங்க போயிட்டு நாளைக்கு காலையில வாங்கன்னு சொல்றாங்க. முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போறவரை திருப்பி போன் பண்ணி வாங்கன்னு இருக்கிறாங்க. நல்லா கேளுங்க. அவர் போனையும் புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில, அதாகப்பட்டது நேற்று. நேற்று திருப்பி அவர் நினைச்சாங்க வர சொல்றாங்க. நேற்று அவர் போயிருக்கிறார். போனவர்கிட்ட உங்ககிட்ட வந்து டிசி விசாரிக்கணும்னு சொல்றாரு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை ஃபுல்லா நேற்று எங்க வச்சுட்டாங்க? ஸ்டேஷன்ல திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல உட்காந்து வச்சுட்டாங்க. ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு எனக்கு புரியவே இல்லை. ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு அரச கவுத்துருவாரா, ஒரு ஆட்சியை கவிழ்த்துருவாரா? ஒரு குறைந்தபட்ச லாஜிக் வேண்டாமா? ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு என்பவரை நீங்க கைது பண்ணிருக்கீங்க. அதுவே உச்சபட்ச காமெடின்னு அங்க பல பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல அவர் வந்து விஜயனுக்கு மெசேஜ் அனுப்பினாராம். சரி, அவர் சிம் கார்டு ரீசார்ஜ் பண்ணவன், அவர் வந்து பெட்டி கடையில இருந்து முனக்கடையில இருந்து யார்த்தையும் எங்கேயா டீ குடிச்சிருப்பாரு. எல்லாரையும் கூட்டி விசாரிங்க. ஆட்டோல போனவர் இருப்பாரு, ஒரு ஆட்டோக்காரர் ஆட்டோ லிப்ட் கட்டு போயிருப்பாரு, ஆட்டோவை பிடிச்சி புக் பண்ணி போயிருப்பாரு, அல்லது பைக்ல வேண்டா லிப்ட் கட்டு போயிருப்பாரு. எல்லாரையும் கூட்டி விசாரிச்சுட்டு இருங்க. அப்ப காவல்துறை என்ன செய்யுது? ஏதோ ஒரு இடத்துல பழிவாங்கும் போக்கோடு அல்லது இந்த வழக்கை, எந்த வழக்க, இந்த தாவேகா எம்எல்ஏக்களை குதிரை பேரம் நடத்தியது திமுக என்று ஒரு 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 நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, இதுக்கு வலு சேர்ப்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லையோ அப்படிங்கிற டவுட் எனக்கு வருது. இதை என்ன பண்றது? கோர்ட்ல போனா இது நிக்குமா நிக்காதான்னு தெரியாது. அப்ப நாடறிந்த ஒரு பிரபல தொலைக்காட்சியில நாடறிந்த ஒரு நெறியாளருக்கு அனுப்பின ஒரு வாட்ஸ்அப் செய்தியை வச்சுக்கிட்டு அதை சாட்சியாக்கி விஜயனை சாட்சி ஆக்கிட்டோம்னா பாருங்க, ஆமாங்க எனக்கும் அவர் இப்படி மெசேஜ் அனுப்பினார் உண்மைதான் விஜயன் ஏதாவது சொல்ல வச்சு ஒருவேளை அதை வச்சு இந்த கேஸை ஸ்ட்ராங் ஆக்கலாம்னு நினைச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இது நேற்று செய்தியாளர்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தை முற்றுகையிட குறையா எல்லாரும் அங்க போய், குறிப்பா சென்னை பிரஸ் கிளப்பை சேர்ந்த தோழர் ஹசீப் உள்ளிட்ட நண்பர்கள் எல்லோரும் அங்க நின்று காவல்துறையோடு ஒரு பத்திரிகையாளருக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை எடுத்து உரைத்து, அதன் பிறகு இந்த செய்தி வெளியே கசிய தொடங்கிய பிறகு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் கண்டனங்களை பதிவு செய்த பிறகு நேற்று விஜயனை காவல்துறை விடுவித்திருக்கிறது. அவரை கைது செய்யல. நல்லா கவனிச்சுக்கிட்டுங்க. அவர் கைது செய்யப்பட்டார் என்பது போல செய்தி பரவுகிறது சில சமூக வலைதளங்கள. கைதெல்லாம் செய்யல, சம்மன் அனுப்பி கூட்டி விசாரிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த விசாரித்ததே 2 நாளா உட்காந்து வச்சு ஒரு செல்போனை பறிமுதல் செய்து விசாரித்தது என்பது பத்திரிகையாளர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை பறிக்கும் அப்பட்டமான ஜனநாயக மீறல் அப்படின்னு நான் வன்மையா கண்டிக்கிறேன், குற்றம் சாட்டுறேன். இப்ப விஜயனை நீங்க வந்து கூட்டு வச்சு 2 நாளா உட்காந்து வச்சு விசாரிக்கிறீங்கல்ல, நான் என்ன கேட்கிறேன், டிடிவி தினகரன் தான் கேட்கிறாரு.
டிடிவி தினகரனுக்கு இருந்த ஒரே ஒரு எம்எல்ஏ, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக எம்எல்ஏ, குக்கர் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏ, மன்னார்குடி எம்எல்ஏ திரு காமராஜ், அவரை நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்க. டிடிவி தினகரன் ஆளுநர் மாளிகையில புகார் கொடுத்திருக்கிறார். பகிரங்கமா சொல்றாரு இது குதிரை பேரம்னு. அதற்கான ஆதாரங்கள் அத்தனையும் பொதுவெளியில அப்பட்டமா இருக்குது. ஏன்? அதே காமராஜ் ஆளுநர் மாளிகை வாசல்ல வச்சு நான் லெட்டரே கொடுக்கல விஜய்க்குன்னு சொன்னார். ஆனா காமராஜ் கொடுத்ததாக சொல்லி ஒரு லெட்டர் ஏற்கனவே ஆளுநரிடம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த லெட்டர் போர்ஜரி லெட்டர், மோசடி லெட்டர், போர்ஜரியாக மோசடியாக ஒரு எம்எல்ஏவுடைய கையெழுத்த தாவேகா பயன்படுத்தி இருக்கிறதா கேட்கணுமா இல்லையா? அப்ப என்ன விலை கொடுத்து அமமுக எம்எல்ஏவை தாவேகா தன் பக்கம் இழுத்தது? 25 அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் தாவேகாவை ஆதரிக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வந்துச்சு? இதையெல்லாம் விசாரிக்குமா இந்த அரசு? தாவேகா அரசு இதெல்லாம் பேசுமா, கேட்குமா? கேட்காது. வைகோ அவர்கள் பகிரங்கமாக சொன்னார், உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், நான் அவர்களை வெற்றி பெற வைத்து காட்டுகிறேன் என்று விஜய் சொன்னார்னு. இது குதிரை பேரம், அப்பட்டமான குதிரை பேரம். இதை பற்றி இந்த அரசு, இந்த காவல்துறை விசாரிக்குமா? விசாரிக்காது. எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்பட்டமாக சொன்னார். என்ன சொன்னாரு? அதிமுகவில் எங்களுக்கு மரியாதை இல்ல, அவங்க எங்களை அப்ரோச் பண்ணாங்க. யாரு? தாவேகாவில் இருந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க, நாங்க தாவேகாவில் இணைந்திருக்கிறோம். அப்ப தாவேகா எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்ரோச் பண்ணிருக்கு, அந்த டீலிங் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த அப்ரோச் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னே சொல்றாரு, பகிரங்கமா சொல்றாரு. அப்ப என்ன சொல்லி அப்ரோச் பண்ணீங்க? நாமெல்லாம் சேர்ந்து என்ன செய்வோம்? எல்லாரும் சேர்ந்து போராடி சிறைக்குள்ள போய் கழிதுனாலும் பரவாயில்ல, எப்படியாவது தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு சிறை செல்வதற்கு எங்களோடு வாருங்கள்னு சொன்னவொன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் நான் வருகிறேன் முதல் ஆளா சிறைக்கு செல்வதற்கு வந்தாரா? என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? சொல்லுங்களேன், மனசாட்சி படி சொல்லுங்க. நாமெல்லாம் சேர்ந்து அகிம்சை வழியில், காந்திய வழியில், தண்டி யாத்திரை மாதிரி, உப்பு யாத்திரை, சத்தியாகிரகம் பண்ண மாதிரி ஏதாவது சத்தியாகிரகம் பண்ணுவோம், இல்ல சாகு முறை, உண்ணாவிரதம் இருப்போம், இந்த மாதிரி ஏதாவது சொல்லி கூப்பிட்டீங்களா? அப்ப டீலிங் நடந்திருக்கு, உங்க அப்ரோச் பிடிச்சிருக்கனால என்ன, நீங்க என்ன அப்ரோச் பண்ணிருப்பீங்க? ஏதாவது தர்றேன் அதான அப்ரோச்சா இருந்திருக்கும், வேற என்ன இருக்கும்? பெரியார் புத்தகம் 4 இருக்கு என்கிட்ட தரேன், யாருக்கும் தெரியாத புத்தகம், அதெல்லாம் படிச்சு நீங்க அறிவு வளர்த்துக்கலாம்னு எம்ஆர் விஜயபாஸ்கர். எங்க அப்பா, யார்ட்டும் இல்லாத பெரியார் புத்தகம் உங்ககிட்ட இருக்குதா? இந்த ஒண்ணுத்துக்காக உங்ககிட்ட வரேன், அந்த புத்தகத்தை கொஞ்சம் கொடுங்க சார்னு கேட்டு வந்தாரா? என்ன காதுல பூச்சி தெரியல நீங்க? அப்ப இதையெல்லாம் இந்த காவல்துறை விசாரிக்காது. எம்ஆர் விஜயபாஸ்கர் ஏன் வந்தாரு? சி விஜயபாஸ்கர் ஏன் வந்தாரு? அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் ஏன் உங்களை ஆதரிச்சாங்க? அமமுக எம்எல்ஏ ஏன் ஆதரிச்சார்? மதிமுக எம்எல்ஏக்களை, திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற மதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களை ஏன் ரிசைன் பண்ண சொல்லி விஜய் சொன்னாரு? உங்க கூட்டணி கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது, ஐயா சண்முகம் இந்த நாட்டாம படத்துல சண்முகம் உட்ரா வண்டி அப்படின்ற மாதிரிதான். நாட்டாமையில ஐயா நாட்டாமை எப்படிலாம் தீர்ப்பு கொடுக்காரு எனக்கு தெரியல, சண்முகத்துக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு, அவர் எனக்கு என்ன எப்படின்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரிய மாட்டேங்க ஐயா சண்முகத்தை. அவர் மட்டும் வித்தியாசமா சொல்லிட்டாரு. அதாவது பாஜக செய்யறது தப்பான், கட்சிகளை உடைச்சிட்டு போலாம், பாஜக கட்சிகளை அப்படியே உடைச்சு தன் பக்கம் இழுக்குதான், அது தப்பு. சரி, விஜய் பண்றது அதுல என்ன தப்பு இருக்கு? நல்லா இருக்கே இல்ல? விஜய் அதிமுகவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தன் கட்சியில் இணைத்துக் கொள்வதில் சண்முகம் ஐயாவுக்கு தப்பு இல்லைன்ட்டார். பாஜக செய்யறது அது தப்புங்கிறார். சரி, ரைட் இருக்கட்டும். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பல தோழர்களும் இதை கண்டிக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் மு வீரபாண்டியன் இதை வன்மையாக கண்டிக்கிறார். இது குதிரை பேரம்ங்கிறாரு, இப்படி பண்ணக்கூடாதுங்கிறாரு. அப்போ உங்க கூட்டணி கட்சிகளே குதிரை பேரத்தை பத்தி சொல்லியிருக்கேன், அதை பத்தி எப்ப விசாரிக்க போறீங்க? விசாரிக்கல. உங்க கட்சி நிர்வாகிகளின் மீது, உங்க கட்சி அமைச்சர்களின் மீது வரக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பீங்களா? விசாரிக்கல. வழக்கறிஞர் நியமனத்தில் ஊழல் விசாரிக்க மாட்டீங்க. உங்க அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா? விசாரிக்க மாட்டீங்க. உங்க அமைச்சர்களுடைய அடிதடி கேஸ் இருக்குது, விசாரிக்க மாட்டீங்க. உங்க அமைச்சர்கள் மீது வரக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகளை பத்தி விசாரிக்க மாட்டீங்க. உங்க கட்சியினர் மீது வரக்கூடிய குதிரை பேர பிரச்சனையை பற்றி விசாரிக்க மாட்டீங்க. அவ்வளவு பேரும் வெளியில சுத்திக்கிட்டு இருக்கான், கஞ்சா கடத்தினவன், குட்கா கடத்தினவன், உங்க கட்சி நிர்வாகி, ஆபாச படம் எடுத்தவன்லாம் எம்எல்ஏவோட இன்னமும் சுத்திக்கிட்டு இருக்கான். சொந்த ஜாமீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காவல்துறை அவங்க எல்லாம் விட்டுருது. ஆனா ஒரு மிக முக்கிய தொலைக்காட்சியினுடைய, முன்னணி தொலைக்காட்சியினுடைய
முகமாக இருக்கக்கூடிய ஒரு நெறியாளர், அதனுடைய பிரைம் டைம் ஷோவோட ஆங்கர், அதோட சீனியர் எடிட்டரை நீங்க கூட்டு போய் 2 நாள் வச்சிருப்பீங்கன்னு சொன்னா ஆணவத்தின் உச்சம். ஜெயலலிதா 91, 96 இப்படிதான் ஆடினாங்க. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடினாங்க. 96 ஜெயலலிதா அம்மையாரே தோற்று போனார். மறந்துடாதீங்க. சரித்திரம் இங்க இருக்கிறது, வரலாறு திரும்பும். 107 இடம் ஜெயிச்ச உடனே ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. முதல் முறையா ஸ்ட்ரைட்டா 107 ஜெயிச்சிட்டாங்கல்ல, அதனால அப்படிதான் இருக்கும். அடி விழும்போது தம்முன்னு விழும். தோல்வி வரும் அடிங்கிறது நான் சொல்றது தோல்வி வரும்போது தெரியும். கலைஞர் மட்டும்தான் வெற்றி பெற்றார் 91. அதன் பிறகு அண்ணன் பருதி வென்றார். 2 சீட்டு. கலைஞர் மட்டும் வெற்றி பெற்ற அந்த தேர்தல். அப்படிப்பட்ட அந்த தேர்தல் இமாலய வெற்றி தந்த ஆணவத்துலதான் ஜெயலலிதா அம்மையார் 91 ஆடி தீர்த்தாங்க. 96 ஜெயலலிதா அம்மையாரே தோற்று போனார். இன்றைக்கு திமுக இருந்த கூட்டணி கட்சிகள் சில உங்களை ஆதரிக்கலாம், கண்மூடித்தனமாக கூட சிலர் ஆதரிக்கலாம். அதெல்லாம் வச்சுட்டு சரியா? எனவே எந்த வகையில் பார்த்தாலும் விஜயன் அவர்களை காவல்துறை நடத்திய விதம் அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஏற்கத்தக்கதல்ல. இதோட கொடுமை என்னன்னா, பழனி முருகன் கோயில் நிலத்தை 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்து ஒரு மெகா ஊழல், பெரும் மோசடி நடந்தது என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்து நீதிமன்றம் அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்து கேன்சல் பண்ணுது. சரியா? அது தொடர்பா சமூக வலைதளத்துல ஒருத்தர் கருத்து பதிவிடுறாரு. என்ன கருத்து போடுறாரு? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒன்றை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவறு நடந்திருக்கு, உண்மைதான், இது தவறு அப்படிங்கிறாரு. அப்ப ஒருத்தர் சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு என்ன போடுறாரு? திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருந்தால் இதன் பெயர் ஊழல், தாவேக ஆட்சி காலத்தில் நடந்தால் இதன் பெயர் தவறா அப்படின்னு கேட்டு ஒரு பதிவு போடுறாரு. இந்த பதிவுக்கு ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. அவர் கைது செய்யப்பட்டிருக்கார், அது கன்ஃபார்ம். ஆனா அந்த கைதுக்கு காரணம் இந்த செய்திக்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னு ஒரு தகவல். இது என்னன்னு சொல்லுவீங்க? நேற்று நீதிபதி கேட்காரு. அதுல வழக்கு எப்படி தெரியுமா? இரு பிரிவினருக்கிடையே மோதலை ஏற்படுத்தும் விதத்துல பதிவு செஞ்சாருன்னு நீதிபதி கேட்கிறாரு. ஏங்க, இந்த மாதிரி கருத்தை டெஃபமேஷன் கேஸ் போடலாம், அவதூறுன்னு சொல்லலாம். இதுல எப்படி இரு பிரிவினருக்கிடையே எப்படி மோதலை ஏற்படுத்த முயற்சித்தாருன்னு சொல்றது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கிறாங்க. நீதிபதி கேட்கிறார், கோர்ட்டு கேட்குது. இவங்க தொடர்ந்து பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு நீதிமன்றத்தால் தலையில் குட்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏவாவேலுக்கு லுக் அவுட் நோட்டீஸ். ஹைகோர்ட் அதை ரத்து செஞ்சது. சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அப்புறம் நீதிபதி கேட்கிறாரு, ஏங்க அவர் தான் சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டார்ல, இன்னுமே ஏன் அவர் பாஸ்போர்ட் சரண்டர் பண்ணணும், அவர் அங்க போக கூடாது இங்க போக கூடாதுங்கிறீங்க? அவரு மருத்துவத்துக்காக போனேனாரு, வந்துட்டாரு. நீங்க 23ஆம் தேதி 25ஆம் தேதி ரைடு போறீங்க, 25. அவரு 17ஆம் தேதியே டிக்கெட் போட்டு போயிட்டாரு. என்னத்துக்கு நீங்க இது பண்றீங்க? அதான் வந்துட்டார்ல, அவரை விசாரிங்களேங்குது. வந்தவரை விசாரிக்க மாட்டோம்ட்டு கோர்ட்ல போயிட்டு இல்ல அவர் பாஸ்போர்ட்டை கொடுக்க சொல்லுங்கிறீங்க. நீதிமன்றம் முடியாதுங்குது. ஒரு ஜென்சி பதிவை போட்டதுக்காக ஜென்சி இளைஞர் ஒருத்தரை அவரை நைட்டோட நைட் அதே மாதிரி போய் காவல்துறை வீட்டுல நீதிமன்றம் அவருக்கு பிணை கொடுக்குது. செந்தில் பாலாஜி எப்படியா இது பண்ணணும்னு நினைச்சீங்க? செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கொடுக்குது நீதிமன்றம். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இது என்ன இவங்க எல்லாம் பெரிய ஏதோ சர்வதேச தீவிரவாதிகளை கையாளுற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மாதிரி தப்பு வேற எதுவும் கிடையாது. அரசியலா எதிர்கொள்ளுங்க. உங்ககிட்ட வேணா சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, எது நீங்க அவதூறு பரப்புனதுக்கு எதிராக திமுக நீதிமன்றத்துக்கு போனப்ப என்ன சொல்லிச்சு நீதிமன்றம்? அவங்க பேசினா பதிலுக்கு நீங்களும் பேசுங்கன்னு நினைச்சு. இங்க இருந்து பதிலுக்கு பேசினா உடனே நான் தூக்கிட்டு போய் உள்ள வைப்பேன். அப்போ செய்தியாளர்களை மிரட்டுவது, சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிடுபவர்களை மிரட்டுவது போன்ற போக்கை இந்த அரசு கடைபிடிக்குமே என்று சொன்னால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நடுநிலையாளர்கள், அறிவுஜீவிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், செய்தியாளர்கள் எல்லோரும், பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் விஜயன் அவர்களை காவல்துறை நடத்திய விதம், மீண்டும் சொல்றேன், அவர் கைது செய்யப்படல, அவரை காவல்துறை நடத்திய விதம் மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தங்கள் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ் கேள்வியும் தன்னுடைய உறுதியான கண்டனங்களை
பதிவு செய்து விஜயன் மட்டுமல்ல பத்திரிகையாளர்களின் ஒவ்வொருவரினுடைய உரிமைகளுக்காகவும் தமிழ் கேள்வி என்றென்றும் துணை நிற்கும், செந்தில்வேல் என்றென்றும் உடன் நிற்பேன் என்று சொல்லி ஐ ஸ்டாண்ட் வித் விஜயன் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.